ஓவிய வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொந்தமான அவருடைய வீடு மற்றும் அவருடைய உறவினர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காலை 7 மணி முதலே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது செந்தில் பாலாஜி சென்னையில் இருக்கக்கூடிய கத்தீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார். அங்கும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அவரிடம் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கொண்ட குழு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் அவர் மீது டாஸ்மாக் நிதி முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு தற்போதைய அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே திமுக ஆட்சியின் போது அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இதற்கு முன்னதாக மதுவிலக்கு துறை அமைச்சராக, டாஸ்மாக் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அந்த துறையில் பல்வேறு நிதி முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. டாஸ்மாக் நிறுவன நிதி முறைகேடுகள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இன்று காலை 7 மணி முதலே பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுக்க 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வந்தார்கள். அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய கரூர் இல்லம், அதே போன்று புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் உறவினர் இல்லம், அவருடைய அலுவலகம் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், மேலாளர்கள், அப்போது அவர் அமைச்சராக இருந்தபோது, இந்த துறை அமைச்சராக இருந்தபோது அவரின் துறையின் கீழ் பணியாற்றிய முக்கியமான அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள், மேலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை முதலே அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை முடிவில் தான் 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொண்ட குழு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் வைத்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையிலும் கூட கிட்டத்தட்ட 14 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு இடம்தான் செந்தில் பாலாஜி தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியிலும் அவர் தங்கியிருக்கூடிய இடத்திலும் இந்த விசாரணை என்பது சோதனை என்பது நடத்தப்பட்டு விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இந்த விசாரணையின் அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே அவர் தற்போதைய தாவேக ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேரம் பேசப்பட்டதாக இருக்கும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் முன்ஜாமீன் பெற்று அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகிறார். இந்த சோதனையின் காரணமாக அவர் இன்று அந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் மேற்கொண்டு அடுத்த ஒரு நெருக்கடியாக இந்த டாஸ்மாக் நிதி முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனை, அதை தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது, அவர் தங்கியிருக்கும் இடத்தில் சோதனை மேற்கொண்டு வருவது என்பது அடுத்தடுத்த நெருக்கடி அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு. சட்ட ரீதியாக இது அடுத்தடுத்த நடவடிக்கையை நோக்கி செல்லும் போது இது மிகப்பெரிய நெருக்கடியாக அமையலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கரூரில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரப்பட்டியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய வீட்டில் சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதே போன்று பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுக்க 41 இடங்கள் செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய நண்பர்கள் இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய வீடு, அதே போன்று புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகின்றது. ஒரே நாளில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி மற்றும் அவர் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருவது என்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பல்வேறு குடோன்கள், டாஸ்மாக் குடோன்களிலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் குடோனிலும் கூட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனைகள் நிறைவடைந்த பின்னர் தான் எந்த புகாரின் அடிப்படையில் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, இந்த வழக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆவணங்கள் என்ன உள்ளிட்ட கூடுதல் தகவல்கள் நமக்கு தெரிய வரும். தற்போதைய தகவலின்படி காலை 7 மணி முதல் அதிரடியாக மேற்கொண்டு வரக்கூடிய அந்த சோதனையின் மிக முக்கிய ஒரு அம்சமாக பார்க்கப்படக்கூடியது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதியில் அவரிடம் போலீசார் லஞ்ச ஒழிப்புத்துறையை மேற்கொண்டு வரக்கூடிய தொடர் விசாரணை, அந்த விசாரணை அடிப்படையில் அவர் மீது பதியப்பட்டிருக்கூடிய வழக்கு, இதுபோன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்த கட்டங்களில் கூடுதல் நெருக்கடி அவருக்கு ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவியா.